பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கென்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட நிறைய காரியங்களை பேச போகிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை புடமிட்டு நேர்த்தியாய் நடத்த போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. தேவன் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையின் மகிமையின் மூலமாய் நம்மளோடு பேசுகிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் வார்த்தைக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, நீர் பேசும் தெய்வம் ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, எங்களுக்காக இறங்கி வந்த தேவன், நீர் பேசுகிறவர். எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்கட்டும், எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியாருடைய கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸோ இந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து உபவாச ஜெபத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம 40 நாள் தேவனுடைய சிலுவையின் தியானங்களை குறித்து தியானித்து சபையில் ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஸோ ஒருவேளை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சபைக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 o'clock இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சபைக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளும்படியாக தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சபையினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் இருக்கும் இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஆராதனைக்கும் இந்த இடம் முழுவதுமாய் ஃபுல்லாய் மாறுகிறது. ஸோ 3 ஆராதனைகள் அப்படின்ற கட்டத்துக்கு போகிற அளவுக்கு இந்த இடத்துல இடம் நெருக்கடியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ ஆகையால் சபைக்காக நீங்கள் தனித்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் தயவாய் அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். சபைக்காக இடத்தை நாங்கள் வாங்க வேண்டும் என்று தீர்மானித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதற்காக ஜெபிங்க. எங்கள் சபையோடு கூட இணைந்திருங்க. தேவன் எங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஏராளமான பண தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள் சந்திக்க வேண்டும். விஸ்தாரமான ஒரு இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு போவார் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ விசேஷமாக சபையில் பார்த்தீங்கன்னா 80 வாலிபர்கள், வாலிபருடைய லைஃப்பில் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்துவமாய் நாங்கள் கவனம் வைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிபர் ஊழியம், மென்ஸ் ஃபெலோஷிப்பு, ஸோ விமென்ஸ் ஃபெலோஷிப், இந்த மாதிரி டீன்ஸ் ஃபெலோஷிப்ன்ட்டு நாங்கள் பிரித்து வைத்து ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் எங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ சபையை குறித்து நன்கு அறிந்தவர்களாய் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஒருவேளை இன்னைக்கு புதுசாக இந்த காரியத்தை நீங்கள் பார்க்குறவர்களாக இருந்தால் எங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இடம் பற்றாக்குறையும் இருக்கிறது, பண பற்றாக்குறையும் இருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் என் தேவன் சந்திக்கும்படியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். ஆமென். ஸோ இந்த நேரத்தில் கூட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகள் பாருங்க, தேவன் ஒருவரே. ஸோ நீங்க தேவன் ஒருவராக இருக்கிறார். அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையாக, வசனம் சொல்கிறது, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். அவர் யார் என்றால் அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நமக்கு மத்தியஸ்தராக, நமக்கு ஒரு பெரிய இரட்சகராக, நமக்கு பாலமாய், அதாவது பரலோகத்திலிருந்து நமக்கும் இடையே ஒரு பெரிய மத்தியஸ்தராக யார் இருக்கிறார்னா இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்தின் மேன்மைகளையும் பரலோகத்தின் ரகசியங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூமியில் இருக்கிற மனிதர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, ஸோ மனிதனை லீட் பண்ணுவதற்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே ஒரு பாலமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரிட்ஜாக இருக்கிறார். பாருங்க, பிரிட்ஜ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போவதற்கு அந்த பிரிட்ஜை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு இப்படியாய் தேவன் நமக்கு பாலமாய், பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு பாலமாய் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வழி நடத்தும்படியாக, ஸோ மேலிருந்து வார்த்தைகள் வரும். அவர்கள் பிரத்யேகமாய் சில காரியங்கள் அவங்களுக்கு தூதனை கொண்டு ஆண்டவர் சில பேசுவார். பார்த்தீங்கன்னா நீங்க யாக்கோப்புக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் மேலிருந்து இறங்கி வந்தார்கள். அந்த ஏணி அவர்களுக்கு வழியாக அந்த தூதர்கள் கடந்து போனார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அது மத்தியஸ்தரா இருந்தது. ஸோ மனுஷருக்கு உதவி
செய்யும்படியாக மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிதாவினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அறிவிக்கும்படியாக நமக்கு உடன் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யோபு ஒரு இடத்துல ரொம்ப வேதனையோடு சில காரியங்களை சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 32-33 வசனத்தை வாசிப்போம். நான் அவருக்கு பிரத்யுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. சோ எங்களுக்கு மத்தியஸ்தர் இல்ல. நண்பர்கள் வந்து நிறைய பேசுகிறார்கள், இவர்கள் வந்து குற்றச்சாட்டுகிறார்கள். யோபுவுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி நீ சரியா இல்ல, நீ ஏதோ தவறுதல் பண்ணிட்ட, அதனாலதான் ஒன்று குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இவர் வந்து தனக்காக பேசுவதற்கு இந்த இடத்துல மத்தியஸ்தர் யாருமே இல்லையே, எனக்காக பரிந்து பேச இந்த இடத்துல இல்லையே, நான் மௌனமா இருக்கிறேனே, இவர்கள் எங்க 2 பேருக்கு நடுவுல நின்று இல்ல நீ பேசுவது தவறு என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மத்தியஸ்தர் யாருமே இல்லை. மத்தியஸ்தராக இருந்து அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு யாரும் இல்லை. ஆனால் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருவரே நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். எபிரேயர்ல வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஜனங்கள் அவர்கள் பாவத்தின் மத்தியில விழுந்து போனார்கள், அவர்களுக்கு இப்பேற்பட்ட காரியம் இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல விசேஷித்த உடன்படிக்கை. ஆமென். சோ ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார், நமக்காக அவதரித்தார், அவர் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். சோ என்ன சொல்கிறார்? விசேஷித்த அழைப்பு பெற்றவர்களாகிய நமக்கு அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இது புதிய உடன்படிக்கை. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு புதிய உடன்படிக்கை. ஐயோ என் பிள்ளையை நான் விசாரிக்கலனா வேற யார் இந்த காலத்துல விசாரிப்பார்கள் என்று அவர் இறங்கி வந்து பரிந்து பேசுகிறவராக நின்றார். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு புதிய உடன்படிக்கை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தூதர்கள் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமா மற்றவர்களுக்காக வந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரே இறங்கி வந்தார், ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை இறங்கி வந்தார். மத்தியஸ்தராக வேற யாரையுமே அவர் நடுவுல விடவே இல்லை. அல்லேலூயா. சோ நடுவுல எந்த பூசாரியும் கர்த்தர் விடவே இல்லை. சோ பிதாவாகிய தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்பதற்காக அவர் ஒருவரே எழுந்தருளினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது புது உடன்படிக்கை. ஆமென். எந்த இடத்துல தெய்வம் இறங்கி வந்து மனுஷரிடத்துல பேசுகிறது, எந்த இடத்துல இறங்கி வந்து மனுஷர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இன்னும் அழகாய் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். பேதுருவை வந்து சோதிக்கும்படியா, பேதுருவை வந்து புடமிடும்படியாக பிசாசு வரும்போது இயேசு கிறிஸ்து அதுக்கு மத்தியில வந்து மத்தியஸ்தராய் சில வார்த்தைகளை சொல்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசானவன் வரும்பொழுது தேவனே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்ல என் பிள்ளை நீ தொடாதே என்று சொல்லி அவர் வந்து பரிந்து பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல விட்டு கொடுக்காம, பிசாசத்துல விட்டு கொடுக்காதபடிக்கு தேவனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, சோ பிசாசின் கிரியையினால, பலவீனத்தினால, சோர்வினால, ஐயோ எனக்காக யார் பேசுவா, நான் வீட்டுக்கு போனாலே பிரச்சனையா இருக்கு, எனக்காக யார் பேசுவா, வேலைக்கு போனாலே பிரச்சனையா இருக்கு, எனக்காக யார் பேசுவா, ஆண்டவர் நான் நிக்கிற இடமெல்லாம் எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது இது பிசாசுடைய கிரியைகள் என்று. இந்த பிசாசின் கிரியைகளை எதிர்த்து பேசுவதற்கு யாருன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு காலை வேளையில பேசுகிறார். உங்களுக்கு பரிந்து பேசுகிற ரட்சகராக இயேசு இருக்கிறார். அதுதான் பேதுரு கிட்ட சொல்கிறார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. அப்போ பிசாசின் சோதனை பெரிதா இருந்தாதான் என்ன வாழ்க்கை இது, வாழறதோட நம்ம மரித்து போகலாம், வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு லெவல், என்ன ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சோதனை நெருக்கடி வரும்போதுதான் விசுவாசம் ஒழிந்து போகிறது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த சோதனையில உன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாது என்பதற்காக உனக்கு பட்சத்தில் இருந்து நான் நடத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தெய்வம் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். வாசிப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர்,
அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் ஒருவரே. நம்மளை யாரும் எங்கேயுமே போய் ஒப்பு கொடுக்க முடியாது. பிசாசு நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா கூட அழிக்க முடியாது. ஆமென் அல்லேலூயா. அவரே நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. வசனம் சொல்கிறது 1 யோவான் 2:1 நம்ம வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானாயானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பலவீனப்பட்டு சோர்ந்து போய் பாவத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிசாசினுடைய கிரியையில கடந்து போகும்போது அங்க விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்பதற்காக வந்த தேவன் இந்த இடத்துல பாவத்தின் பலவீனத்தில் விழுந்து போன பிள்ளைகளுக்கு பரிந்து பேசி ஆண்டவர் ரட்சிப்பை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இது ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ரட்சகராகிய தேவன் நமக்காக இறங்கி வந்தார். நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். எங்கேயும் நம்ம பலவீனமான சூழ்நிலை தள்ள மாட்டார். எந்த சூழ்நிலை ஆனாலும் நமக்காக எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவை சுமக்கலனா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்காக வரலனா என்றோ நாம் மடிந்து போயிருப்போம். இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். ஆனா ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்ததுனால அவர் அண்டையில சிலுவை அண்டையில கிட்டி சேர ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென் அல்லேலூயா. அவர் நமக்காக அவதரித்தார். அவர் நமக்காக சிலுவை சுமந்தார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காகவே இந்த பூமியில் அவதரித்தார். ஆமென். அவருடைய ரோல் என்ன? பிதாவுடைய ரோல் மேலேயே இருந்திருக்கலாம், வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என் தேவனாகிய கிறிஸ்து தன்னுடைய மகிமையான கிரியை எல்லாவற்றையும் விட்டு பூமியில மனிதனாய் அவர் அவதரித்ததெல்லாம் யாருக்காக? நமக்காக தான். ஆமென். மத்தியஸ்தரா யார் கையிலையும் நம்ம ஒப்பு கொடுக்கல. பழைய பிரமாணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அவர் மறுதலித்து கடந்து போனார்கள். எல்லாரும் விழுந்து போனார்கள். சில காரியங்கள் எல்லாம் பலவீனமா இருந்தது. ஆனால் ரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த பலவீனமான நியாய பிரமாணத்தின் கிரிகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு புதிய உடன்படிக்கையின் மூலமாய் தன்னுடைய காரியத்தை அவரே வெளிப்படுத்தும்படியாக கடந்து வந்தார். ஆமென். இந்த சத்தியம் நமக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுதான் ஈஸியா, ஒரே ஒரு விஷயம் தான். நமக்காக மத்தியஸ்தர் அவர் ஒருவரே. உங்களுக்கும் மற்றவர்களுக்கு சண்டைன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து மத்தியஸ்தர் பண்ணுவார். உங்களுக்கும் சில காரியங்களுக்குள்ளாக முரண்பாடுன்னா மத்தியஸ்தர் அவர் தான் வருவார். உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கே தெரியாம நடக்கிற பிரச்சனைகளுக்கும் அவரே இன்று எல்லாவற்றையும் எதிர்த்து உங்களுக்காக போராடுவார். ஆமென் அல்லேலூயா. அவர் புதிய உடன்படிக்கை நமக்காக செய்திருக்கிறாரே, அவர் நமக்காக கடந்து வந்தாரே, நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென் அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை நாம வாசிக்கலாம். எபிரேயர் 12:24 வசனத்தை வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்காக நன்மையானவைகளை கர்த்தர் பேசுவார். நன்மையானது அவர் சிந்திய ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பிதாவிடத்தில் பேசும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக நான் மரித்தேன், இந்த பிள்ளைக்காக நான் ரத்தம் சிந்தினேன், இந்த பிள்ளைக்காக நன்மையான காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நமக்காக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்காக ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் பரிந்து பேச வந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். சோ அப்போ மத்தியஸ்தர் அவர்தான் நமக்கு மத்தியில் இருக்கிறார். சோ என்ன பிரச்சனை ஆனாலும் அவர்தான் எல்லாவற்றையும் செய்வார். எந்த சூழ்நிலையிலும் நாம் மனுஷரிடத்துல போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஆமென் அல்லேலூயா. எதனா பிரச்சனைனா போய் மனுஷனை மத்தியஸ்தரா கூட்டு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு யார் என்ன ஃபேவரபிளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற நியாயத்தை சொல்லுவார்கள். மனிதனிடத்துல போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆமென் அல்லேலூயா. சோ இன்றைய காலகட்டம் எப்படின்னா மனுஷர்களை பெருமைப்படுத்துறதும் மனுஷனை போற்றுவதும் மனுஷனிடத்துல போய் நிற்பதும் அவர்களை வந்து வழி நடத்துவதும் தான் இருக்கு. இல்ல நமக்காக ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டுமே அல்லாமல் பிதாவாகிய தேவன் இறங்கி ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்ட அந்த தேவனை அல்லாமல் வேற யாரையும் நாம் மகிமைப்படுத்தவும் கூடாது, அவர்களை நாம் உயர்த்தவும் கூடாது. நம்ம வசனத்துல வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:9-10 வசனங்களை வாசிங்கன்னா அவர் ஒருவரே வானங்களும் பூமிகளும் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். வாசிக்கலாமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும்
மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார். ஆமென். அல்லேலூயா. பிதாவானவர் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். ஆமென். அவரை உயர்த்தும் போது பிதாவின் நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். சோ தேவனாகிய கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மத்தியஸ்தர் ஒருவர் இல்லை, நாம் தனிமையாக்கப்பட்டோம் என்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை எப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ வசனம் சொல்லுது, விசேஷித்த உடன்படிக்கை உங்களோடு பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையில மத்தியஸ்தராய் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நீதிபாரர், அவர் நீதிபாரர். உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களுக்காக நியாயம் செய்வார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு ஏழை விதவை போய் அநியாயமான ஒரு மனிதனிடத்துல போய் நியாயத்துக்காக நிற்கிறா. ஆனா அந்த இடத்துல அந்த மனித ஒவ்வொரு நாளும் இந்த சகோதரியை பார்த்துட்டு இவளுக்கு எப்படியாகலும் நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் நினைத்து அவர் ஒரு காரியத்தை செய்ய வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுகிறார், அநீதி உள்ளவனே நியாயம் செய்ய வரும்போது, அநீதி உள்ளவனே மத்தியஸ்தராக இருக்கும்போது, அநீதி உள்ளவனே காரியத்தை நடத்தும் போது நீதி உள்ள நியாயாதிபதியாக நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? உங்களுக்காக அவர் பரிந்து பேசி உங்களுக்காக நியாயம் செய்து உங்களுக்காக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகையால மனுஷனிடத்துல போக வேண்டிய அவசியமே இல்லை, மனுஷனை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை, மனுஷனை மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே நமக்கு மத்தியஸ்தராய் கொடுக்கப்பட்டார். வாசிக்கலாமா? நம்ம முதல் வாசித்த வசனத்தின்படி 1 தீமோத்தேயு நம்ம வாசிக்கலாம். 5-6 வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிப்போம். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். தேவனுக்கும் மனிதனுக்கும் அவர் ஒருவர் தான் இருக்கிறார். உங்களுக்காக பேச அவர் ஒருவர் தான் இருக்கிறார். யாருக்கெல்லாம் என்ன, அதை தொடர்ந்து அடுத்த வார்த்தை வாசிப்போம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென். எல்லோரும் மீட்டெடுக்கவே மத்தியஸ்தர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். உங்களை மீட்டெடுப்பார், பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார், பலவீனத்திலிருந்து மீட்டெடுப்பார், பொல்லாத பிசாசுடைய பிடியிலிருந்து கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை மீட்டெடுப்பார். உங்கள் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு பலப்படுத்தி நடத்துவார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். அதுதான் நம்ம யோவான்ல வாசிக்கிறோமே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். அவரை அன்றி நாம் வேற எங்கேயுமே கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மத்தியஸ்தர் நமக்காக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை குறித்த எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்து அவர் நீதியாய் செய்து உங்களை வழி நடத்துவார். இது புதிய உடன்படிக்கை குறித்து கர்த்தர் இந்த நாளில் பேசுகிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார். ஆமென். இப்போதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இன்றைக்கு பேசின இந்த வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களுக்காக பரிந்து பேசவோ, எங்களுக்காக நியாயத்தை சொல்லவோ, எங்களுக்காக நியாயத்தை நிலைநாட்டவோ ஒருவரும் இல்லாதிருக்கிறோம் என்று அங்கலாய்க்கிறவர்களுக்கு ரட்சகராக இயேசுவே எங்களோடு உடன்படிக்கை பண்ணினே எங்கள் தேவனே, புதிய உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்து ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே மத்தியஸ்தராய் நீர் அமர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் அமர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறீர் ராஜா. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே மன தடுமாற்றத்தோடு எங்களுக்காக யார் என்று இருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே நீ சொன்னி, நானே வழியாய் இருக்கிறேன், நானே சத்தியமாய் இருக்கிறேன், நானே ஜீவனாய் உனக்கு இருந்து மத்தியஸ்தராய் இருந்து நன்மையானவர்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்காக நீர் இறங்கி வந்ததுக்காய் நன்றி, எங்களுக்காக உம்முடைய தூய ரத்தத்தை தந்ததுக்காக நன்றி, எங்களுக்காக புதிய உடன்படிக்கை நீர் ஏற்படுத்தினதுக்காய் நன்றி. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு வீடுகளில் எங்கெல்லாம் இது பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும். ஆசீர்வதிங்க ஒவ்வொருவருக்கும். ஆண்டவரே நீர் மகிமை உள்ளவராய் வெளிப்படுவீராக. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லோருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே இந்த லெந்து நாட்கள்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஜெயமாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். உபவாச ஜெபங்களை அங்கீகரிங்க. தேவ பலத்தினால் இடை கட்டுங்க. தேவரீர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இம்மட்டும் காத்த தெய்வத்துக்கு நன்றி. இனியும் ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.